மற்றொரு அண்மை செய்தி. பாஜக மற்றும் அமமுக இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. கட்சி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் டிடிவி தினகரன். பாஜக தலைமையிடமான கமலாலயத்திற்கு டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களோடு அங்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரம். வணக்கம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கமலாலயத்திற்கு வருகை தந்து இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடானது எட்டப்பட்டு கையெழுத்து பெறப்பட இருக்கிறது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளோடு இன்றைய தினம் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் காலையிலேயே ஏசி சண்முகம் வருகை தந்து அந்த கையெழுத்து பெறப்பட்டு இருந்தது. குறிப்பாக அவர் வேலூர் தொகுதியில் இருப்பதாக கூறிவிட்டு சென்றிருந்தார். தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்பாக கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வருகை தந்து இருந்தார். தொடர்ந்து தற்பொழுது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கமலாலயத்திற்கு ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல எல்முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உள்ளிட்ட பலரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அண்ணாமலையை சந்தித்து அந்த தொகுதி உடன்பாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. அதன் பிறகாக செய்தியாளர் சந்திப்பின் போது அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. மேலும் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பும் வெளியாக இருப்பதாக நாம் எதிர்பார்க்கலாம். வேட்புமனு தாக்கல் என்பது இன்றைய தினம் தொடங்கி அடுத்த இன்னும் 6 நாட்களே வேட்புமனுக்கான நேரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அமமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் தனித்து களத்தை சந்தித்து இருந்தார்கள். 2019 தனித்து களத்தை சந்தித்து இருந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவானது இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் தொகுதி ஏற்கனவே கூட்டணி உறுதியாகி இருக்கும் ஒரு நிலையில் இன்றைய தினம் தொகுதி உடன்பாடானது கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் கமலாலயத்திற்கு டிடிவி தினகரன் அவரினுடைய கட்சி நிர்வாகிகளோடு இங்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொகுதி உடன்பாடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.